இயேசு கிறிஸ்து ஒரு நாள் போய்க் கொண்டிருக்கிற போது பிலிப்பை பார்க்கிறார். அப்படி பிலிப்பை பார்த்தவுடன், என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். பிலிப்பு 12 சீஷர்களிலே ஒரு சீஷனாக அழைக்கப்பட்டவன். இயேசுவை கண்டுகொண்ட பிலிப்பு என்ன செய்தான் தெரியுமா? உடனே சென்று தன்னுடைய சிநேகிதனான நாத்தான்வேலை கூப்பிடுகிறான். நாத்தான்வேல், உனக்கு ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி? மேசியாவுக்காக, உலக இரட்சகருக்காக, தேவகுமாரனுடைய வருகைக்காக நாம் எல்லோரும் எதிர்பார்த்தோமே, ஆமா, அவர் வந்துவிட்டார். எங்கிருந்து? நாசரேத்திலிருந்து என்று சொன்னதை கேட்டதும் நாத்தான்வேல், ஏது நாசரேத்திலிருந்தா? பிலிப்பு, நாசரேத்திலிருந்து ஏதாவது நல்ல விஷயம் வருமா? ஏனென்றால் நாசரேத் என்பது அந்நாட்களிலே பாவம் நிறைந்த இடமாக, பாவிகள் இருக்கிற இடமாக எண்ணப்பட்டிருந்தது. நாசரேத்திலிருந்து நல்ல செய்தி வராது. நசரேத்திலிருந்து பரிசுத்தர்கள் வரமாட்டாங்க. நாசரேத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் வரமாட்டாங்க. நாசரேத்திலிருந்து ஆண்டவர் வரமாட்டார் என்பதைப் போல நாத்தான்வேல் அங்கே பேசுகிறான். நாசரேத்திலிருந்து நல்ல செய்தி ஏதாவது வருமா என்று நாத்தான்வேல் கேட்டான் அல்லவா? நல்லது வந்ததுங்க. என்ன வந்தது? கன்னியாக இருந்த மரியாள் எந்த ஊரைச் சேர்ந்தவள் தெரியுமாங்க? நாசரேத். நீதிமானான யோசேப்பு, அவன் எங்கிருந்து வந்தவன் தெரியுமா? நாசரேத். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பாவிகளாக இருந்தாலும், நம்மை சுற்றி இருக்கின்ற இடம், நம்மை சுற்றி இருக்கின்ற சமுதாயம், நம்மை சுற்றி இருக்கின்ற சில நண்பர்கள் பாவத்துக்குள்ளே மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிற போதும் கூட நீ பரிசுத்தமாய் வாழ்வது சாத்தியம். மரியாள் நிரூபித்தாள். என்னதால் பைபிள் சொல்லுகிறது, மரியாள் புருஷனை அறியாத கன்னி என்று. இந்நாட்களிலே இந்த வார்த்தை எத்தனை தங்கைமாரால், எத்தனை சகோதரிகளால் இப்படி சொல்ல முடியும்? எந்த புருஷனும் என்னை அறிந்ததில்லை, எந்த புருஷனும் என்னை தொட நான் விட்டதில்லை, நான் ஒரு கன்னிகை, எந்த ஸ்திரீயையும் நான் தொட்டதில்லை, நான் ஒரு பரிசுத்தவான். எத்தனை பேரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? என்னோட சர்க்கிள் சரியானதா இல்லாததுனால, நான் வேலை செய்யற இடம் அப்படி சரியில்லாத இருக்கிறதால, நான் குடியிருக்கிற பிளேஸ் கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறதுனால பரிசுத்தவான ஆவிக்குரியவனா என்னால வாழ முடியல அன்று நீ சும்மா சாக்கு போக்கு சொல்றே தவிர, ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்ற ஆசை உனக்குள் இருக்கும் என்றால், ஆவிக்குரியவர்களாய் வாழக்கூடிய பலனை என் தேவன் கட்டாயம் உனக்கு அருளுவார். எப்படி சொல்ல முடியும்? தாமரைப்பூவை நீங்க பார்த்திருக்கீங்களாங்க? தாமரைப்பூவை பார்க்கும்போது அது தண்ணியில இருக்கும். சாதாரணமா அந்த ஆத்து தண்ணி கொஞ்சம் சேர் நிறைஞ்சுதான் இருக்கும். சேத்து தண்ணியில பூத்திருக்கிற தாமரைப்பூவை நீங்க பாத்தீங்கன்னா அது எவ்வளவு அழகா, எவ்வளவு சுத்தமா இருக்கும் தெரியுமா? தாமரை இலைய நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த தாமரை இலை மேல அந்த அழுக்கு தண்ணி, அந்த ஆத்து தண்ணியை கொஞ்சம் எடுத்து அந்த தாமரை இலை மேல போட்டு பாருங்க, அதுல தண்ணி நிக்கவே நிக்காது. கவனிங்க, அது அழுக்கான தண்ணிக்குள்ள இருக்குதே தவிர அழுக்கு மாத்திரம் அந்த இலை மேல ஒட்டாது. தாமரை இலையை, தாமரை பூவை சேற்று தண்ணீருக்குள்ள தேவன் அவ்வளவு சுத்தமாக வைக்கிறார் என்றால், தம்முடைய சாயலாய் உன்னை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த கரைபடிந்த சமுதாயத்துல உன்னை கூட அதே தேவன் பரிசுத்தமாய் காப்பாற்றுவதற்கு போதுமானவர். ஆனா பரிசுத்தமா வாழ்றதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உன்னுடைய கண்கள் பரிசுத்தமா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமானதா இருக்கணும், என்னுடைய வார்த்தைகள் பரிசுத்தமானதா இருக்கணும், என்னுடைய நடவடிக்கை எல்லாம் பரிசுத்தமானதா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்குள் இருக்கும் என்றால் என் தேவன் உனக்கு பரிசுத்தத்தை அருளுவார். நாசரேத்திலிருந்து நல்லது ஏதாவது வந்திருக்கு. உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நாத்தான்வேல் கேட்ட அந்த கேள்வி, பிலிப்பு அதற்கான பதிலை நேரடியா சொல்லாம இப்படி சொல்றான். நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து நல்லது ஏதாவது வருமோ இல்லையோ அப்படிங்கிறத நீயே பாரு, வந்து உன் கண்ணால பாரு, அப்பதான் உனக்கு புரியும். வந்து பார்க்கிறேன். நாத்தான்வேலும் வருகிறான். ஒரு நிமிஷம். நதான் ஏல், இதுதான் தமிழ்ல நாத்தான்வேல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தாவீது பாவத்திலே விழுந்தபோது ஒரு தீர்க்கதரிசி வந்து தாவீதை கண்டித்தான். அந்த தீர்க்கதரிசியின் பேர் என்ன? நாதான். நாதான் என்றால் வெகுமதி, ஏல் என்றால் கர்த்தர் அல்லது தேவன். அப்படின்னா நாத்தான்வேல் என்ற தமிழுக்கு நத்தானியேல், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தருடைய வெகுமதி. நாத்தான்வேலுடைய தாய் தகப்பன் எவ்வளவு அற்புதமான பெயரை வச்சிருக்காங்க. வச்ச பேர் என்ன? கர்த்தருடைய வெகுமதி. கர்த்தர் தந்த வெகுமதி, கர்த்தர் விருப்பப்படி வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு கர்த்தரை பத்தி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா?
இயேசு கிறிஸ்து உனக்கு வெகுமதியாக இருக்க வேண்டும் என்றால் நீ இயேசு கிறிஸ்துவுக்கு வெகுமதியாக இருக்கணும்ல. நண்பு சகோதர சகோதரிகளே, உங்க பேர் என்ன? நம்ம சில பேருடைய பேர் சந்தோஷ். ஆனா பாருங்க, அவங்க முகத்துல சந்தோஷமே இருக்காது. நம்மள சில சிஸ்டர்ஸ் பேரு சாந்தா. ஆனா பாருங்க, அவங்க முகத்துல சாந்தமே இருக்காது. தப்பா நினைச்சுக்காதீங்க. சாதாரணமா இந்த மாதிரி அற்புதமான பெயர்கள் நமக்கு இருக்குமா, அந்த பெயருக்கேற்ற வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிமுகமாகி இருக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வெகுமதி. உண்மையிலே வெகுமதியா வாழணும்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து அறிமுகமாக வேண்டும் என்றால் யாராவது ஒருத்தர் அறிமுகம் செய்யணும். அதுதான் இன்னைக்கு நடந்ததாங்க. பிலிப்பு நாத்தான்வேலுக்கு இயேசுவை அறிமுகம் செய்து வைத்தான். அதற்கு ஆசைப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை உண்மையாய் வெகுமதியாய் மாற வேண்டும் என்று விரும்பினான். வா நாத்தான்வேல், இயேசுவை உனக்கு அறிமுகம் செய்கிறேன். நாத்தான்வேலும் வந்து சேர்ந்தான். நாத்தான்வேலை பிலிப்பு இயேசுவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தபோது இயேசு நாத்தான்வேலை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், இவனுக்குள்ளே கபடம் இல்லை. இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையுமே இயேசு கிறிஸ்து பரிசீலித்து நம் இருதயத்தை கவனித்து ஒருவேளை ஏதாவது சொல்ல வந்தா என்ன சொல்லுவார்? அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை குறித்து தேவன் என்ன சாட்சி சொல்லுவார்? தேவனால சாட்சி சொல்ல முடியுமா? தேவன், உன்னுடைய மனசு ரொம்ப நல்ல மனசு, உன்னுடைய பேச்சு வார்த்தை நல்லது, உன்னுடைய எண்ணங்கள் நல்ல ஆலோசனைகள், உன்னுடைய நடத்தை மிகவும் நல்லது, உன் படுக்கை பரிசுத்தமுள்ளது, உன்னுடைய நடவடிக்கைகள் நல்லது, உன்னுடைய பழக்க வழக்கங்கள் நல்லது. எத்தனை பேரை பார்த்து இப்படி சொல்ல முடியும்? என்று நாத்தான்வேலை பார்த்து இயேசு சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, நாத்தான்வேலை போல உடைய வார்த்தையை தியானிக்கிற அனுபவம் எங்களுக்கு இருக்குமென்றால் எங்கள் இருதயம் நன்றாக இருக்குமே, எங்கள் உள்ளம் பரிசுத்தமானதாயிருக்குமே, அது உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்பா, உம்முடைய சந்நிதியிலே ஜெபிக்கிறவர்களாய், உம்முடைய சந்நிதியிலே வேதத்தை தியானிக்கிறவர்களாய், உமக்கு சீஷர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை அருளுங்கப்பா. அன்று பிலிப்பு நாத்தான்வேலையும் சந்நிதிக்கு அழைத்துக் கொண்டு வந்தான். அதே நாத்தான்வேல் சுவிசேஷத்தை எங்கள் தேசத்துக்கு கொண்டு வந்தான். பர்த்துலமேயு, நாத்தான்வேலுடைய இன்னொரு பெயர் பர்த்துலமேயு. அந்த பர்த்துலமேயு ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தானே, எவ்வளவு அற்புதம் ஐயா! இன்று நாங்களும் ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபையை, எங்கள் குடும்பத்திற்கு அறிவிக்கிற, சிநேகிதர்களுக்கு அறிவிக்கிற மகாபெரிய கிருபையை அருளிச் செய்து வரும் நாட்களில் எங்கள் குடும்பத்தாரை உம்முடைய சன்னதிக்கு அழைத்து வருகிற கிருபையை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமென்றால் லைக் பண்ணுங்கள். அதேபோல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு கூட உங்கள் கமெண்ட்டை எழுதுங்கள். 10 பேருக்கு ஷேர் செய்யுங்கள். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.